அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுடைய மாநிலமான மேற்கு வங்கத்தை நாங்கள் பிடிக்க போகிறோம், பங்களாதேஷோட நாங்கள் இணைச்சுக்குவோம் அப்படின்னு பங்களாதேஷ்ல இருந்து இப்பொழுது இந்தியாவுக்கு மிரட்டல் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. அந்த மிரட்டலை பற்றியும் அதற்கு இந்தியா எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. இந்த அதிர்ச்சி தரும் வீடியோவை முழுமையாக பாருங்க. உண்மையிலேயே இந்தியாவுக்கு எதிராக இப்படி ஒரு அதிர்ச்சி மிரட்டல் விடுகிற அளவுக்கு பங்களாதேஷ்க்கு கொம்பு முளைச்சிருச்சா அப்படிங்கிறதா நம்முடைய அனாலிசிஸாக இருக்குது. யார் கொடுத்த தைரியத்தில் பங்களாதேஷ் இப்படி பேச ஆரம்பிச்சிருக்குது, இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. இது போன்ற முக்கியமான செய்திகளை நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டினீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நாம போடுகிற வீடியோக்கள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நண்பர்களே. வாங்க வீடியோவுக்கு போகலாம். நண்பர்களே, இன்றைய காலையில் பங்களாதேஷ்லேருந்து நமக்கு அதிர்ச்சிகரமான சில செய்திகள் வருது. அதில் என்னன்னா, பங்களாதேஷில் அதிகாரத்தில் இருக்கிற பலர், உயர் பதவியில் இருக்கிற பலர் இப்பொழுது ஒரு பெரிய கூக்குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, இந்தியாவுடைய மாநிலமான மேற்கு வங்கம் இருக்குது இல்லையா, இந்த மேற்கு வங்காளத்தை ஆக்கிரமிச்சு தங்களுடைய நாட்டோடு பங்களாதேஷோட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ்லேருந்து இப்பொழுது குரல்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்குது. யாரோ 4 பேர் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்கன்னாலாம் கூட அது வேற. ஆனால் பங்களாதேஷில் இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் ஒரு மறைமுகமாக உட்கார்ந்துக்கிட்டு முழு அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற அந்த ஜமாத் இருக்குது இல்லையா, அந்த அமைப்பில் இருக்கிற பலரும் இப்பொழுது எழுப்புகிற கூக்குரல் இதுதான். மேற்கு வங்க மாநிலம் எங்களுக்கு சொந்தமானது, பங்களாதேஷ் அப்படிங்கிறது வங்காள மொழி பேசுகிற அனைவருக்கும் சொந்தம், அதனால மேற்கு வங்க மாநிலம் எங்களுக்கு தான் சொந்தம். உடனடியாக நாம் இராணுவத்தை அனுப்பி இந்தியாவுடைய மேற்கு வங்க மாநிலத்தை நம்மோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூக்குரல் எழுந்திருக்குது. இது மட்டும் இல்லை, இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது இல்லையா, அதில் வந்து இந்த இல்லீகல் பங்களாதேஷிஸ் போய் பெரிய அளவில் குடியேறி இருக்காங்க இல்லையா, அந்த மாநிலங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பகுதியெல்லாம் பிடிக்கணும், எங்கெல்லாம் நம்ம ஆளுங்க மெஜாரிட்டி இருக்காங்களோ அதையெல்லாம் நம்ம நாடோட இணைக்கணும் அப்படின்லாம் இப்பொழுது பேச்சு வர ஆரம்பிச்சிருக்குது. இதை லேசாக நாம் வந்து அப்படி கடந்து போய்விட முடியாத நண்பர்களே. ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக இந்த அளவுக்கு ஒரு மிரட்டலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் பங்களாதேஷ்க்கு எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்தியாவுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிற பலரும் இந்தியாவை உடைப்பதற்கு, டீஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு பல உள்ளடி வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஜார்ஜ் சொரோஸை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே. அந்த ஜார்ஜ் சொரோஸுடைய அமைப்புகள் பலவும் இந்தியாவில் இருக்கிற பல அமைப்புகளோடு தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்க ஃபண்டிங் வேறு கொடுத்துருக்குறாங்க. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கே சொரோஸுடைய ஒரு அமைப்பு கோடிக்கணக்கில் ஃபண்டிங் கொடுத்ததாகலாம் செய்திகள் வந்திருக்குது. காங்கிரஸ் தலைவரான இத்தாலிய அம்மையாரான சோனியா காந்திக்கு சொரோஸோடு நேரடி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் வெளியாகி இருக்குது. அவரை நேரில் சந்திச்சாரு, பேசினாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கு டிவி விவாதங்கள்ல, தேசிய ஊடகங்கள்ல பரபரப்பாக ஓடிட்டு இருக்குது. தயவு செஞ்சு நண்பர்களே, உண்மையான செய்திகளை நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க நீங்க தமிழ் நியூஸை மட்டும் பார்க்காதீங்க. தமிழ் நியூஸ் பார்த்தீங்கன்னா என்ன வருது, யாருக்கு ஆதரவாக அவங்க எல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும். தயவு செய்து தேசிய ஊடகங்களை பாருங்க, சர்வதேச ஊடகங்களை பாருங்க. அப்பொழுது தான் ஒரு அளவுக்காவது உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இந்த ஜார்ஜ் சொரோஸ் கோஷ்டி ஏகப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு, உதாரணத்துக்கு ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சிருக்கிறானுங்க. அதை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஹியூமன் ரைட்ஸ் பிரச்சனை இருக்குது, காஷ்மீர் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பலவாறான தலைவலிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் ஆதரவாக காங்கிரஸை சேர்ந்தவர்களும் பேசுவது, குறிப்பாக சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்கள் இந்த சொரோஸுடைய அமைப்புகள்லாம் வெளியிடுற அந்த ரிப்போர்ட்டுகளை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை உண்மை அப்படின்னு இங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்திய அரசுக்கு எதிராக அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறது பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, இந்தியாவுடைய எதிரிகளுக்கு இது மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்திருக்குது.
அடுத்ததாக ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா நாம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற தைரியத்தை இப்பொழுது அண்டை நாடுகளுக்கும் இந்தியாவுடைய எதிரிகளுக்கும் காங்கிரஸே தெரிந்தோ தெரியாமலோ கொடுத்துக்கிட்டு வருது அப்படிங்கிறதா உண்மை. அந்த லிஸ்ட்ல இப்பொழுது பங்களாதேஷும் சேர்ந்திருக்குது. இதற்கு முன்னாடியே நேபாள் வந்து இந்தியாவுடைய காலாபானி, லிப்பு லேக் உள்ளிட்ட பகுதிகளை தங்களுடைய மேப்ல சேர்த்துனாங்க இல்லையா, அதுக்கும் அதே மாதிரியான தைரியம் தான் சீனா கொடுத்த தைரியம் தான். இப்பொழுது பங்களாதேஷுக்கு தைரியத்தை கொடுத்திருப்பது பைடன் அரசாங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஜோ பைடனுடைய அரசாங்கம், அமெரிக்க அரசாங்கமும் பாகிஸ்தானும் சீனாவும் கொடுக்கிற தைரியம் தான் யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷ இந்த அளவுக்கு இந்தியாவுக்கு எதிராக செயல்பட வைக்குது அப்படின்னு சொல்றாங்க. பங்களாதேஷ் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இந்தியாவுடைய ஒரு பகுதியை வந்து பங்களாதேஷால பிடிக்க முடியுமா அப்படின்னா சான்ஸே இல்லை, கனவு கூட காண முடியாது. அது மட்டும் இல்லை, இந்தியாவை பகைத்து கொண்டு பங்களாதேஷால எந்த அளவுக்கு இண்டிபெண்டாக செயல்பட முடியும் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது பங்களாதேஷ்காரங்களுக்கும் தெரியும். ஏன்னா வெங்காயத்திலிருந்து உருளைக்கிழங்குலேருந்து ஏன் அவங்க தினப்படி சாப்பிடுகிற மாட்டுக்கறியிலேருந்து மாடு எருமைகள் கூட இங்கேருந்து தான் போகுது அப்படிங்கிறத நாம் உணர வேணும். இந்தியாவிலிருந்து போட்டாக மாடுகளை கடத்திக்கிட்டு பங்களாதேஷுக்கு போகிறத தினப்படி செய்தியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லை, பங்களாதேஷில் வெறி, அதாவது மதவெறி எந்த அளவுக்கு ஏறி இருக்குதுன்னா பங்களாதேஷில் இப்போ லேட்டஸ்டாக அங்கே இருக்கிற இந்த ஜமாத்தெல்லாம் வந்து என்ன பரப்புறாங்க அப்படின்னா எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டல்களில் மாட்டுக்கறியை அவங்க வந்து கொடுக்கறது இல்லையோ, மாட்டுக்கறியை சமைச்சு விற்கிறது இல்லையோ, அந்த ஹோட்டலை எல்லாம் அடிச்சு நொறுக்கு, அதெல்லாம் வந்து இந்துக்களுடைய ஹோட்டல்கள் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அங்க மத வெறி பயங்கரமா அங்க வந்து தலை விரிச்சு ஆடுறத பார்க்குறோம். அந்த வகையில தான் இப்பொழுது அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படி இந்தியாவையே மிரட்டி இந்தியாவுக்குள்ள படை அனுப்பி இந்தியாவுடைய ஒரு மாநிலத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அங்க யூனுஸ் தலைமையிலான பங்களாதேஷுக்கு இன்னைக்கு தைரியம் வந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். உண்மையை சொல்ல போனால் பங்களாதேஷுடைய முப்படைகளுமே இந்திய முப்படைகள் முன்னாடி நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு இந்தியா பவர்ஃபுல். பங்களாதேஷுக்கு ஒரு சப்மரீனை இலவசமாக கொடுத்தது இந்தியா. நன்றியற்ற பங்களாதேஷ் இன்றைக்கு என்ன செய்யுது பாருங்க. அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷில் இந்துக்களை டார்கெட் பண்ணி கொள்றாங்க இல்லையா, அதற்கு அவங்க கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? ஒன்று மதவெறி, இன்னொன்று இந்தியாவுக்கு எதிரான வெறி. இந்த இந்துக்கள் எல்லாம் இந்தியாவுடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தையும் அங்கே முடுக்கி விட்டுருக்கிறாங்க. பங்களாதேஷுடைய இந்த மிரட்டலுக்கு இந்தியாவுடைய மத்திய அமைச்சரான சுகந்தா மஜும்தார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னாக்க, பங்களாதேஷ் அப்படி ஒரு முடிவை எடுத்தால் இந்தியா பங்களாதேஷின் மீது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்த வேண்டியது வரும். பங்களாதேஷ் 4 நாள் கூட இந்திய ராணுவத்திடம் தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. சொன்னதோடு இல்லாம இந்தியா வந்து நேற்றைய தினமே இந்திய படைகளை 0 லைன் அப்படின்னு சொல்லுகிற அந்த எல்லை கோட்டுக்கே கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறாங்க. இத்தனை நாட்களாக இங்க ஃபென்ஸ் இருக்குது அப்படின்னா, அல்லது இந்திய பங்களாதேஷ் பார்டர் இருக்குது அப்படின்னா, இங்க இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு சில 100 மீட்டர்கள், 200 மீட்டர், 300 மீட்டர் அல்லது அரை கிலோமீட்டர் தள்ளி தான் இந்தியாவுடைய பிஎஸ்எஃப் நிற்கும். அது வந்து பிரச்சனைகளை உருவாக்காம இருக்கிறதுக்காக அப்படி நிறுத்தப்பட்டிருந்தது நம்மளுடைய படைகள். ஆனா பங்களாதேஷ்ல பிரச்சனை இந்த அளவுக்கு பெருசானதுனால இப்பொழுது இந்திய படைகள் 0 லைன் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த பார்டர் வேலி இருக்குது இல்லையா, அந்த ஃபென்ஸ் வரைக்குமே கொண்டு போய் நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்குது இந்திய ராணுவம். இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பங்களாதேஷில் என்ன நடந்தாலும் அதுக்கு ஆதரவாக ஜொயின்ஜக் தட்டுகிற மம்தா பானர்ஜி இருக்கார் இல்லையா, அவராலேயே இதை ஜீரணிக்க முடியல. பங்களாதேஷ் வந்து இதை பிடிச்சிட்டா மம்தா பானர்ஜி எங்கே போகிறது? மம்தா பானர்ஜியே அடித்து துரத்த மாட்டானுங்களா? அவர் ஒரு ஹிந்து தானே, மேற்கு வங்கத்தை பிடிச்சிருவேன் அப்படின்னு பங்களாதேஷ் சொன்னதுக்கு மம்தா பானர்ஜி சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அது வரைக்கும் எங்கள் கை என்ன பூ பறிச்சுக்கிட்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாரு. அதற்கு மேலே அவர் எதையும் சொல்லலை அப்படிங்கிற பார்க்குறோம். இத்தனை நாட்களாக, முதல்ல பல மாதங்களாக இவர் பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடத்தப்படுகிற இந்த கொலைவெறி தாக்குதல்களை பற்றி வாயே திறக்கல அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிடுறோம். இப்பொழுதுதான் இந்த அம்மா மம்தா பானர்ஜி வாயை திறந்திருக்கிறாங்க. அது எப்படின்னா, அவங்க வாயால் பங்களாதேஷ் ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை வராதான்.
அவங்க வந்து பங்களாதேஷுடைய சிறுபான்மையினர். எவ்வளோ விவரமாக விளையாடுறாங்க பாருங்க. பங்களாதேஷ் நாடு வந்து தங்களுடைய சிறுபான்மையினரை காப்பாற்றணும். ஏன்னா இந்துக்கள்னு சொல்லிட்டா தங்களுடைய ஓட் பேங்க் இங்கே வெஸ்ட் பெங்காலில் போயிருமா. ஏன்னா மம்தா பானர்ஜி முழுக்க முழுக்க இஸ்லாமிய வாக்குகளை நம்பித்தானே இருக்கிறாரு. அதனால அவர் வந்து எவ்வளவு சாதுரியமா பேசுறாரு பாருங்க. பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களை காப்பாத்துங்கன்னு சொல்ல மாட்டாராம். பங்களாதேஷில் இருக்கிற சிறுபான்மையினரை நீங்க வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. எது எப்படியோ அந்த அம்மா இந்த அளவுக்காவது வாய திறந்ததே அப்படிங்கிறதே நமக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அதோட இல்லை, மம்தா பானர்ஜி வந்து இதற்கு முன்பே சொன்னாங்க, பங்களாதேஷ்ல இருந்து வருகிற அனைவருக்கும் நாங்கள் அடைக்கலம் கொடுப்போம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்திய ராணுவம் எல்லை தாண்டி யாரையும் உள்ள விடலை அப்படிங்கிறத பார்க்குறோம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, இந்த விவகாரத்தில் பங்களாதேஷ் இந்தியாவிடம் வாலாட்டுச்சு அப்படின்னா பங்களாதேஷோட வாலை இந்தியா ஒட்ட நறுக்கிரும் அப்படிங்கிறதா உண்மை. அதை விரைவில் பங்களாதேஷும் உணரும் அப்படிங்கிறதா உண்மை. ஆனாலும் கூட பங்களாதேஷில் இத்தனை கொடுமைகள் இந்துக்களுக்கு எதிராக நடைபெறும் போது இந்தியா வெறுமனே அவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பங்களாதேஷ் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு தனி நாடு தான். நாம் எடுத்த எடுப்பில் நம்மளுடைய இராணுவத்தை உள்ள அனுப்புறது சரியில்லை அப்படின்னாலுமே கூட இந்தியா இன்னும் கூட அதிக கடினத்தை காட்ட வேணும், கடினமான நடவடிக்கைகளை பங்களாதேஷின் மீது எடுக்க வேணும் அப்படிங்கிறதான் என்னை போன்ற பலருடைய கோரிக்கையாக இருக்குது மத்திய அரசாங்கத்திடம். எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே, மொத்தத்தில் பங்களாதேஷுக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கிறதான் உண்மை. பங்களாதேஷ் மிகப்பெரிய அழிவு பாதையில் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். கைஸ், பை பாய்.